ஹாய் சுரிஸ்டோ. ரீசெண்டா நம்மள கோயம்புத்தூர்ல நடந்த தோகாவோட எக்ஸ்போக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பஸ்ல போலான்னு பார்த்தா 4 to 5 ஹவர்ஸ் டிராவல் ஆகும். அதுக்கு மேல பஸ்ல போனோம்னா எக்ஸ்போ முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பிட்டோம். அங்க போனா நம்ம என்ட்ரன்ஸ்ல போகும்போதே சும்மா வேற லெவல்ல லைனரி ஸ்பீக்கர் சப்வூஃபர்ல ஆடியோ டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. காரை பார்க் பண்ணிட்டு உள்ள போகும்போதே பயங்கர டெம்ட் ஆயிடுச்சு. அங்க உள்ள போயிட்டு நமக்கு அமிச்ச இன்வைட்டோட பாஸை காட்டினா உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க அனுப்பியிருந்த இன்வைட்ல இருக்கிற கியூஆரை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கவங்க மட்டும் தான் உள்ள விடுவோம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அப்புறம் வேற வழி இல்லாம என்ட்ரி ஃபீஸுக்கு 2000 ரூபாய் பே பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஐடி கார்டு கொடுத்து உள்ள அலோவ் பண்ணாங்க. உள்ள போய் பார்த்தா என்ட்ரன்ஸ்லே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், டென்ட், ஸ்டேஜ், லைட் ஸ்டாண்டு, அலுமினியம்ல ஆல்ரவுண்ட் லைட்டிங் ட்ரஸ், அந்த மாதிரி இன்னும் நிறைய லைட்டிங் செட்டப்ஸ் வச்சிருந்தாங்க. நம்ம நார்மலா ஒரு டெக்கரேஷன் மார்க்கெட்ல கடையில போய் பார்க்கறத விட எக்ஸ்போல நமக்கு ரேட் கம்மியா கிடைக்கும். ஆனா அது விஷயம் இல்ல. நம்ம மெயினா எக்ஸ்போக்கு வந்ததே ஸ்டேஜ் லைட்டிங் செட்டப்பும் ப்ரொஃபஷனல் ஆடியோ செட்டப்புக்காகவும் மட்டும்தான். அந்த வகையில லைட்டிங்ல வோல்டோஸ் அப்புறம் பிஎஸ்எம்ன்ற பிராண்ட்ல பேர்கேன் லைட், ஷார்பி, ஸ்மோக்கர், ஃபயர் மிஷின், பபிள் மிஷின், டிஎம்எக்ஸ் கண்ட்ரோலர், பவர் யூனிட், ஸ்பீக்கர்ஸ், லைனரேஸ், பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாத்தையுமே லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல பிஎஸ்எம் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆல்ரவுண்ட் லைட்டிங் ட்ரெஸ் செட்டப் போட்டு ஹேங் பண்ணி நமக்கு லைவா டெமோ காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா வோல்டோஸ் பிராண்டு இன்னொரு ஸ்டெப் அதிகமா பேக் டிராப்லயும் லைட்டிங் செட்டப் போட்டு ஒரு லைவான ஆடியோ கான்செப்ட்ல எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு மியூசிக்கு ஃபுல்லா ப்ரோக்ராம் பண்ணி லைவா டெமோட கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பரா இருந்துச்சு. முதல்ல நீங்களும் பார்த்துட்டு வாங்க. சூப்பரா இருந்துச்சுல. அதை முடிச்சுட்டு அப்படியே ஆடியோ செட்டப்ஸ் போய் பார்க்கலாம்னு வந்தா ஃபர்ஸ்ட் போப் பிராண்ட்ல இருந்து 12 இன்ச் மானிட்டர்ஸ், 15 இன்ச் மானிட்டர்ஸ், சிங்கிள் 12 லைனரேஸ், 18 இன்ச் ஹார்ன் அண்ட் லோட் சப்வூஃபர்ஸ், 15 இன்ச் டாப் ஸ்பீக்கர்ஸ், டபுள் 12 பேசிவ் லைனரேஸோட பவர் ஆம்பிளிஃபையர்ஸ், டபுள் 18 இன்ச் ஃப்ரண்ட் லோட் சப்வூஃபர்ஸ் போட்டு லைவ் டெமோக்கு வச்சிருந்தாங்க. அந்த ஆடியோவோட டெமோவும் அட்டாச் பண்ணிருக்கேன். ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க. அதாவது நான் தூரத்துல இருந்து எடுத்த ஆடியோ சூப்பரா இருக்கு. அதுல இன்னொரு வீடியோல அவங்க செட்டப் பக்கத்துல போயிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அதுல ரெக்கார்ட் பண்ணும்போது மைக் சும்மா தாறுமாறா அதிரி போச்சு. அந்த அளவுக்கு பேஸ் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே அஸ்வி பக்கம் பார்க்க வந்தோம்னா அஸ்வியோட பவர் ஆம்பிளிஃபையர்ஸ், லைவ் மிக்சர்ஸ், 12 இன்ச் மானிட்டர்ஸ், 15 இன்ச் மானிட்டர்ஸ், VRX டைப் லைனரேஸ், 18 இன்ச் ஃப்ரண்ட் லோட் அண்ட் ஹார்ன் லோட் சப்வூஃபர், இது மட்டும் இல்லாம ஆடியோ சிக்னல்ஸுக்காக யூஸ் பண்ற மோனோ பின், ஸ்டீரியோ பின், XLR கேபிள்ஸ், ஸ்பீக் ஆன் பின்ஸ், HF யூனிட்லயே நியோடியம் அண்ட் ஃபெரன் மேக்னட் போட்ட HF பிளஸ் ஆல் டைப் ஆஃப் நெட்வொர்க் போர்ட்ஸ் அவங்களோட பிராண்ட்லயே வச்சிருக்காங்க. டியூல் 18 இன்ச் சப்வூஃபர், டியூல் 21 இன்ச் சப்வூஃபர், லைனரேஸ் எல்லாம் டெமோக்கு வச்சிருந்தாங்க. அதோட ரிசல்ட்டும் கேட்டு வந்துருங்க. சும்மா தாறுமாறா இருக்கும்.
சொல்லத்தான் வார்த்தை இல்லை கண்ணே, உள்ளத்தில் ஓசை இல்லை, ஊமைக்கு பாஷை இல்லை, கண்மணியே மௌனம் தானே உன்னை நீயா என்னை நேசித்தாய். உங்களுக்கு செய்திருக்கிறேன். இதோ இந்த தாஜ்மஹாலில் என் அன்பு மகனை பரிணாமம் என் கலையுலக வாழ்விலும் சொந்த வாழ்விலும் பேதமர கலந்துவிட்ட என் உயிரினும் இனிய நண்பர்கள் என் இதயத்திலும் நம் இமயத்திற்கு அப்பாலும் குடி. எனக்கு போப்பை விட அஸ்வில வந்து பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ் வாய்ஸ் கேட்கும் போது சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் விட மீட்டிங் ஃபங்க்ஷனுக்கு அஸ்வி சும்மா தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பாரதி ராஜா பேசின அந்த ஸ்பீச் சும்மா கேட்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் மற்ற பிராண்டான டிஜி சவுண்டோட ஆம்பிளிஃபையர்ஸ், டிஜிட்டல் கிராஸ் ஓவர், மேனுவல் கிராஸ் ஓவர் அண்ட் மினி லைனரைஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இண்டோர் டிஜே செட்டப்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஆடியோ டோனோட ஸ்பீக்கர்ஸ், ஹெச்எஃப், நெட்வொர்க் போர்ட், ப்ரெஷர் மிட் யூனிட்ஸும் இருந்துச்சு. அதையும் பார்த்துருங்க. இது என்ன மேக்னெட் மட்டுமே 12 இன்ச்சு வரும் போல இது. மேக்னெட் 12 இன்ச்சு 22 இன்ச்சு ஸ்பீக்கர் போல இது. 27,000 ரூபாய். ஆனால் பரவாயில்ல, ரேட் கம்மி. இது 18 இன்ச்சு 14,500 ரூபாய். மேக்னெட்டே 10 இன்ச்சு வரும் போல இது. நாலு மேக்னெட்டா 1 2 3 4 4 மேக்னெட்டு. இது 4 மேக்னெட் தான். இது 15 இன்ச்சு இல்லை, இது 18 இன்ச்சு. 18 இன்ச்சில் 3600 வாட்ஸு. எக்ஸ்போக்கு போயிருந்தோம். நம்ம டிஜே செட்டப்புக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு நினச்சி தான் போனேன். பட் எதுவும் வாங்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஜே செட்டப்புக்கு தேவையான ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் எங்கெங்கே வாங்கி எப்படி நம்ம ரெடி பண்ணாங்கிறத வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பாய்.